நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமானப்படுறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மம். காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சிம்ம ராசி, உங்கள் ராசிநாதன் வந்து பாருங்கள், சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. ஏன்னா போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் கெட்டு போய் நீச்சமாகி உங்களுக்கு படாத வேதனை கொடுத்துருப்பார். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரணுமோ எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஒரு மன உளைச்சலோடு இருந்திருப்பீங்க, ஒரு மன தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க, குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. எல்லாமே போன மாதம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லா சிம்மராசிக்காரங்களும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அஷ்டம சனி. ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு மன உளைச்சல் இருக்குது, பணம் இருந்தாலும் மன உளைச்சல் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் பணம் இல்லாமல் கடன் தொலையில் போய் மாட்டியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கெல்லாம் தோணிகிட்டு இருக்குது. என்ன காரணம்னா தொழிலில் கஷ்டம், வேலையில் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. இந்த மாதிரி ஏதோ அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த சனி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. சனி அஷ்டம சனியில் நிறைய பேர் வந்து பாருங்கள் தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, மன உளைச்சலோடு இருப்பாங்க, பண கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு, நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்ச போய் இவங்க போய் மாட்டிக்குவாங்க. இது எல்லாமே அந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் தான் நடக்கும். நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குகிற காலகட்டம் எல்லாமே இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் தான். அப்போ இந்த
நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறதுனால உங்கள் மனம் தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். போன மாதம் கூட சில பிரச்சனைகள், கஷ்டம், மன உளைச்சல், நிம்மதி இல்லாமல் டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். சரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். சரிங்களா? மனசை விட்டுறாதீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், பொறுமையாக இருங்க. சரிங்களா? ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா சில சோதனைகளும் சில கஷ்டத்தையும் சில விபரீதமான சில விஷயங்கள்லாம் சனி கொடுக்க தாங்க செய்வார். ஆனால் அது தாங்கி பிடிக்கிறீங்களான்னு பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனை பார்க்கணும். உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் உள்ளம் எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத நம்ம ராசிநாதனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் தசாபுத்தியும் பாருங்கள், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக. ஒரு மனுஷனை அஷ்டம சனி நடந்து அவங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி அல்லது 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகங்களோட தசாபுத்திக்கு நடந்தால் தான் சனி போட்டு புழிஞ்செடுப்பார். இல்லாத விஷயங்கள் அத்தனையும் நடக்கும், தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் அத்தனை விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அது ஒரு சில பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்து அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலமை படுமோசமாக இருக்குங்க. அவங்க தான் புலம்புவாங்க, வேலை இல்லைங்க சார், தொழில் இல்லை, வாழ்க்கையை வெறுத்துருச்சு, சூசைட் மைண்டு வருதுனால சொல்கிறாங்க. பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் அந்த இது வரும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் யோகமான நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்தி, திரிகோணாதிபதி லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் தசாபுத்தி நடந்து, நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதிகள் தசாபுத்தி நடந்து சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியில் பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது. தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் நடக்கும் உங்களுக்கு. இந்த சனி வந்து பெரிய கெடுதல் பண்ணவே பண்ணாதுங்க. சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். கோச்சார பலன்கிறது, ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பொதுவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு டீப்பாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, பிரச்சனையில் தான் இருக்கீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் ஈஸியாக சமாளிக்க முடியும் உங்களால். சரிங்களா? ராசிநாதன் ஸ்டடியாக இருக்கிறனால எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வர முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய, உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசினியர்களுக்கு நிச்சயமாக அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.